நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டது. கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகிற போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த பிரார்த்தனையை நாமளும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களின் போது அதை ஓதுவதினூடாக இறைவனிடமிருந்து அதற்கான தீர்வையும் மனநிறைவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக சொல்லித் தருகிற பிரார்த்தனை என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்புல் அர்ஷில் அலீம். கண்ணியமும் பொறுமையும் மிக்க அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் பூமியினுடைய அதிபதியும் மாபெரும் அரியணையினுடைய அதிபதியுமான அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இந்த பிரார்த்தனையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்படும் போது ஓதி இருக்கிறார்கள் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த நபிமொழியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறவாமல் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களுக்கும் நபிகளார் ஓதிய இந்த பிரார்த்தனை இம்மையிலும் மறுமையிலும் தீர்வை பெற்று தரும் இன்ஷா அல்லாஹ்.